بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கொழும்பு மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடத்தப்படுகிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இலங்கை முஸ்லீம்களின் கல்வி நிலை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே உலக அளவில் இன்றைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பது இந்த இஸ்லாமிய சமுதாயமாகும். இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து விதமான பிரச்சாரங்களும் இன்றைக்கு பலராலும் பல விதங்களிலும் விமர்சிக்கப்படக்கூடிய காட்சிகளை கண்டு வருகிறோம். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை முஸ்லீம்களுடைய கல்வி நிலை தொடர்பாக பேசப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலக அளவிலே முஸ்லீம்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கிறது என்பது ஒரு தனித்த விஷயமாக காணப்படுகிறது. காரணம் என்ன? அதனை பற்றி பேச போனால் அதற்கு தனித்தலைப்பாக பேசப்பட வேண்டும். இதே நேரத்தில் இலங்கையிலே வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய கல்வி நிலையை எடுத்து பார்த்தால் மிகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக கல்வித்துறையிலே இந்த சமுதாயத்தவர்கள் காணப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கையின்படி மலையக வாழ் மக்களை விட பல மடங்கு கல்வித்துறையிலே முஸ்லிம்கள் கீழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. மலையக வாழ் மக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் மலையகத்திலே வாழ்ந்தாலும் தேயிலை கொழுந்து பறிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அதனால தான் அவங்களை சுட்டி காட்டி இந்த ஆய்வறிக்கை நமக்கு விளக்கம் சொல்லுது. இந்திய வம்சாவளியில் இருந்து வந்து தேயிலை கொழுந்து பறிக்கக்கூடிய மக்களை விடவும் பல மடங்கு கீழ்நிலையில் தான் இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி நிலை காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு தேயிலை கொழுந்து பறிக்கக்கூடிய மக்கள் கூட அடுத்த ஜெனரேஷன் தேயிலை கொழுந்து பறிக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தான் இருக்குது. தேயிலை கொழுந்து எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்களே,
அந்த மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் தேயிலை கொழுந்துகள் பறிப்பதற்கு அவர்களுடைய ஜெனரேஷன் இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் கல்வியின் பக்கம் நகர்ந்திருக்கிறார்கள், படித்த சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். படிச்சுட்டாங்க என்று சொன்னா தேயிலை கொழுந்து எதுக்கு பறிக்கணும்? அந்த அளவுக்கு அவர்களே கல்வியில் முன்னுரிமை கொடுத்து கல்விக்கு ஆர்வம் காட்டுகிற நேரத்தில் அவர்களை விட பல மடங்கு இந்த சமுதாயம் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய அறிவில் குறைபாடா, அல்லது சமுதாயம் விழிப்புணர்வற்று கிடக்கிறதா, அல்லது மற்ற சமுதாயத்தவர்களோடு போட்டியிடுகிற அளவுக்கு நம்மிடத்தில் திறமைகளோ உதவிகளோ ஒத்தாசைகளோ இல்லையா? எந்த விதத்தில் நீங்க மட்டிட்டு பார்த்தாலும் அடுத்த சமுதாயத்தவர்களோடு கல்வித்துறையில் போட்டி போடுவதற்கு தகுதியான பூரணமான நிலையில தான் இந்த சமுதாயம் காணப்படுகிறது. ஆனா போட்டி போட மாட்டோம். போட்டி போடுகிற எல்லா வளங்களும் இருக்கிறது, போட்டி போட முடியும். திறமையான மாணவர்கள், திறமையான மக்கள், நல்ல புத்திசாலிகள், ஆனா படிப்பில்லை, படிப்பதற்கு ஆர்வம் இல்லை, அதற்குரிய உதவி ஒத்தாசைகள் இல்லை, படிப்பிலே பின்தங்கி இருக்கிறோம். திருமறை குர்ஆன், அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, இதையெல்லாம் எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ மத பிரச்சாரம் செய்தவர்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ கொள்கைகளை பிரச்சாரம் செய்பவர்களை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த மதமும் எந்த கொள்கையும் வலியுறுத்தாத அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை ஊக்குவித்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். கல்வியை ஊக்குவித்த ஒரு தூதர் இருப்பார் என்றால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கும். ஆனால் முகமது நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் கல்வித்துறையிலே மிகவும் பின்தங்கியவர்களாக காணப்படுகிறோம். அப்ப மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை, இஸ்லாம் சொன்ன கொள்கையில பிரச்சனை இல்லை, நம்மில்தான் பிரச்சனை இருக்கிறது தெரியுதா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலகட்டம் இருந்தது, இன்றைக்கு அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் பார்த்து மூக்கின் மேல் கை வைத்து அவர்களுடைய கல்வி தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுபோல் இஸ்லாமியர்களுடைய கல்வி தொடர்பாக அவர்கள் பேசிய வரலாறு இருந்தது. இன்னைக்கு வரலாறே மாறி போய் இருக்குது. எப்படி பேசினாங்க? இன்றைக்கு பார்க்கிறோம், அமெரிக்காவில் வெறும் 30 கோடி மக்கள், 30 கோடி மக்களுக்கு 5000த்திற்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் காணப்படுகிறது. கிறிஸ்தவ மக்கள், பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள், யூதர்களும் இருக்கிறாங்க, சொற்பமா இருக்கிறாங்க. 30 கோடி மக்களுக்கு 5000த்திற்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள். ஆனால் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்குதே, 58 நாடுகள், 58 நாடுகள்ல 1000 யூனிவர்சிட்டி கூட கிடையாது. ஒரு நாட்டில் 5000 பல்கலைக்கழகங்கள். பக்கத்து நாடு இந்தியா, இந்தியாவில் எத்தனை பல்கலைக்கழகங்கள்? ஒரு இந்தியாவில் அவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. டோட்டல் அரபு நாடுகளை எடுத்துக்கிட்டா, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை விட்டுருங்க, நம்மட மத பிரச்சாரம் பண்ணுகிற மதத்தை படிக்கிற பல்கலைக்கழகங்கள் தவிர்த்து ஆய்வு ரீதியிலான உலகவியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ரொம்பவே குறைவான நிலையில் தான் காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆக்களுக்கு பழமொழியே சொல்லுவாங்கல்ல, திண்டா சாப்பிட்டாங்கன்னா தூக்கம், எலும்பினா பசி. அரபு நாட்டுக்காரனும் அப்படித்தான், நாமளும் அப்படித்தான். எலும்பினா பசி, திண்டா தூக்கம். சாப்பிட்டான்னா படுத்துருவான், எலும்பிட்டான்னா சாப்பிட்றணும், சாப்பிட்டான்னா திருப்பி படுத்துருவான். இது மாதிரி அப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு தொடர்ந்தேர்ச்சியான செயல்பாடு தான் நமக்குள் காணப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை தாண்டி அப்படியே வந்த சமுதாயம் இருக்கிறார்கள், நமக்கு முன்னோர்கள். அவர்கள் இந்த கல்வித்துறைக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவர்கள் கற்ற கல்வியின் பிரதிபலிப்பு, அவர்கள் செய்த ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது.
என்ன ஆச்சரியம், இன்றைக்கு மருத்துவத்துறை இருக்குது, மெடிக்கல் துறை இருக்குது, மருத்துவத்துறையில் ஒரு டாக்டரை பார்த்தா எவ்வளவு ஆச்சரியப்படுறோம். சில டாக்டர்மார் இருக்கிறாங்க. டாக்டர் ருத்ரன் இருக்கிறார் இந்தியாவில். டாக்டர் ருத்ரன் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் எந்த அளவு திறமை வாய்ந்தவர் என்றால், கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு ஏற்படுகிற ஹார்ட்ல ஓட்டம் வந்தா அதை சரி செய்கிற அளவுக்கு திறமை வாய்ந்தவராம் டாக்டர் ருத்ரன். இது மாதிரி டாக்டர்மாரை பார்த்து நாம் ஆச்சரியப்படுறோமா இல்லையா? இந்த மருத்துவத்துறையின் தந்தை யார் தெரியுமா? இந்த மருத்துவத்துறை இன்றைக்கு ஆச்சரியமிக்கதாக வியாபித்திருக்கிறது. ஆங்கில மருத்துவத்துறை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இதனுடைய தந்தை யார்? ஒரு ஆங்கிலேயரா அல்லது ஒரு இந்துவா, ஒரு யூதரா, ஒரு கிறிஸ்தவரா? இல்ல, மருத்துவத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் அவிசன்னா அவர்கள். அவிசன்னான்னு தான் படிச்சு தருவான். நம்ம நாட்டு பாட புத்தகத்திலையும் அவருக்கு பேர் அவிசன்னா தான். உலகத்தில் எந்த நாட்டு பாட புத்தகத்திலையும் அவருக்கு பேர் அவிசன்னா தான். ஆனா உண்மையாகவே அவர் யார்? அவிசன்னாவா? டாக்டர் அலி இப்னு சீனா. அலி இப்னு சீனாவை அவிசன்னான்னு படிச்சு தருவான். நாம் என்ன பார்ப்போம்? ஒரு அமெரிக்காக்காரன் போல, கண்ணுக்கு அப்படித்தானே தோணும். முதல்ல அமெரிக்காக்காரன் போல, ஆஸ்திரேலியாக்காரன் போல சொல்லக்கல என்ன சொல்றோம்? ஏய், இஸ்ரேல்காரன் மாதிரி டேலண்டா வாங்கடா, அப்படித்தானே படிச்சு கொடுக்குறாங்க. என்னைக்காவது ஒரு முஸ்லிம் மாதிரி கெட்டிக்காரனா வாண்டு சொல்லக்கூடிய அளவுலையாவது நம்ம சமுதாயம் இருக்குதா? இல்ல. ஒரு இஸ்ரேல்காரன் மாதிரி, அமெரிக்காக்காரன் மாதிரி, ஐரோப்பாக்காரன் மாதிரி என்று சொல்லி எவனையாவது சொல்லி பெருமைப்படுகிற அளவுல தான் இந்த சமுதாயத்துடைய நிலை இருக்கே தவிர, நாம உருவாக்கி கொண்டது எது? இந்த அவிசன்னாவுடைய புத்தகங்கள் மருத்துவத்துறையை பத்தி மாத்திரம் 14 வால்யூம்கள்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. 14 பாகங்கள். அந்த 14 பாகங்கள் மருத்துவத்துறையை பத்தி எழுதினதுல ஆயிரக்கணக்கான ஆய்வு கட்டுரைகள். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பாவினுடைய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இந்த அவிசன்னாவுடைய புத்தகம் தான் மருத்துவத்துறைக்கு பாடநூலாகவே வைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ அறிஞர். யாரு? ஒரு முஸ்லிம். அவரை பற்றி பெருமைப்படுகிறோம், அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம். அவிசன்னாவுக்கு பிறகு அந்த துறையில் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு ஒரு சிலர் வந்தார்களே தவிர எந்த முஸ்லிமையும் காணோம். ஒரு சில சொற்பமான பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு யாரும் வரவில்லை. அதே மாதிரி இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய அறிஞர்கள் கொஞ்சம் பேர் எடுத்து பாருங்க. நமக்கு தெரிஞ்ச அறிஞர்கள் யார் தெரியுமா? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி. நமக்கு யார் தெரியும்? ஷாஃபி இமாம தெரியும், ஹனஃபி இமாம தெரியும், ஹம்பலி இமாம தெரியும், மாலிகி இமாம தெரியும். என்ன நமக்கு தெரிஞ்சாதானே? புத்தகங்கள், கிதாபுகள் கேட்டு பாருங்க. மருத்துவத்துறையில் ஒரு புக்கை சொல்லி தொழுகை ஷாஃபியும் வாங்க. மருத்துவத்துறையில் புக்கை சொல்ல கேட்டாலும் தொழுகை ஷாஃபி தான், இல்லாட்டி ஒரு மௌலுது கிதாபு. இதுதான் நமக்கு தெரியுமே தவிர இந்த துறையில் நாம் ஏன் நுழையவில்லை? கணக்குல கணிதவியல் இருக்குது. கணிதவியல்ல அல்ஜீப்ரா என்று சொல்லி ஒரு கணிதவியல் இருக்கிறது. ஒரு முக்கியமான கணிதத்தின் ஒரு முக்கியமான பகுதி அல்ஜீப்ரா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கணிதவியலாளர்களும் விஞ்ஞானத்தின் பல பகுதிகளுக்கும் துணையாக இருக்கக்கூடிய இந்த அல்ஜீப்ரா இருக்குது. இந்த அல்ஜீப்ராவை கண்டுபிடித்தவர் யார்? ஒரு யூதரா, கிறிஸ்தவரா, அல்லது ஒரு இந்துவா? யாரும் கண்டுபிடிக்கல. அல்ஜீப்ராவினுடைய தந்தையாக இருப்பவர் முகமது இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம். இவர் மட்டும் எங்க இருந்து இதை படிச்சாரு? இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்றானா இல்லையா? நூன் வல் கலமி வமா யஸ்ரூன். அல்லாஹ் தஆலா சத்தியம் என்ற விஷயம் இருக்குதே. மனிதர்கள் சத்தியம் பண்ணும் போது அல்லாஹ்வின் மீது மாத்திரம் தான் சத்தியம் செய்ய வேண்டும். நம்மாக்கள் எப்படி சத்தியம் பண்ணுவோம்? இந்த குர்ஆன் மீது சத்தியமா நான் களவெடுக்கல, இந்த ஹதீஸ் மீது சத்தியமா நான் களவெடுக்கல, குர்ஆன் மீது சத்தியமா, உம்மா மேல சத்தியமா, வாப்பா மேல சத்தியமா, இப்படித்தான் சத்தியம் பண்ணுவோம். இப்படி சத்தியம் செய்வது இணை வைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் யாராவது சத்தியம் செய்தால் அது இணை வைப்பு. அப்படி செய்யக்கூடாது. எதன் மேல சத்தியம் செய்யணும்?
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதை செய்யல, நான் செஞ்சா அல்லாஹ் பார்த்திருப்பான், இந்த கருத்துப்படு அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா கலம் மீது சத்தியம் செய்கிறான். மனிதங்க சத்தியம் பண்ணா அல்லாஹ் மேலதான் சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் இல்லாதவர்களிடத்தில் வேறு யாரையும் வைத்து சத்தியம் செய்தால் அது இணை வைப்பு. ஆனா அல்லாஹ் சத்தியம் பண்ணும் போது என்ன செய்வான்னு கேட்டா ஒரு பொருளுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அதன் மீது சத்தியம் என்று சொல்லி காட்டுவான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, இது மாதிரி அல்லாஹ் ஃபஜ்ர் நேரத்துக்கு அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக என்கிறான். சூரியன் சந்திரன்களில் சத்தியமிட்டு சொல்லுவான். இது அல்லாஹ் தஆலா அந்த பொருளினுடைய வெயிட்டை காட்டுறதுக்காக சத்தியமிடுவது. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? கலம் எழுதுகோலின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்றான்னு சொன்னா இந்த கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம புரிய வேணாமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனுடைய முதல் வசனம் என்ன சொல்லிச்சு? தொலை சொல்லிச்சா? நோன்பு பிடிக்க சொல்லிச்சா? ஹஜ் செய்ய சொல்லிச்சா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், நபியே உங்களை படைத்த ரப்புடைய பெயரால நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள். படிப்பைத்தான் சொல்லிச்சே தவிர கல்வியைத்தான் சொல்லியதே தவிர வேறு எதையும் சொல்லல. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த அறிஞர்கள் எல்லாம் கணிதத்துறையில அல்ஜீப்ரா கணிதத்தை அவர் உருவாக்கின மாதிரி இன்னும் சில அறிஞர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹைதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவரு இன்றைக்கு ஒளியியல் துறை இருக்குது, கணிதத்துறை இருக்குது. இந்த துறைகள் விஞ்ஞானம் கரை காண்பதற்கு முன்பதாக கிறிஸ்துக்கு பின் 1039 காலப்பகுதிகளிலேயே இதை பற்றி தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். ஒவ்வொரு துறையிலையும். அதே மாதிரி அல்பிரூனி என்றொருவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவரும் கணிதம், தத்துவம், வரலாறு போன்ற துறைகளில் முன்னணி வகித்த ஒரு முன்னணி அறிஞராக இருந்தார். அதே போன்ற அல் இத்ரீசி, இவரை ட்ரேசஸ் என்று சொல்லுவாங்க. இத்ரீசிய படிச்சு தரக்கல எப்படி சொல்லுவாங்க? ட்ரேசஸ் என்ற பேர்லாம் சொல்லுவாங்க, இத்ரீசின்னு சொல்ல மாட்டாங்க. அல் இத்ரீசின்னு பேர் வந்தா ஒரு முஸ்லீம் விளங்கிரும்ல, ஒரு அரபு பேர்ல பேர் வச்சிருக்கான்னு விளங்கிரும்ல. அதனால ட்ரேசஸ் என்ற பேரில் இவரை அழைப்பார்கள். இவர் புவியியல் துறையில் கரை கண்ட ஒரு அறிஞர். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹதீஸ் கலையில, ஃபிக்கு கலையில, தஃப்சீர் கலையில இதுகளில் மட்டும்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் கலை கண்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். புவியியல், கணிதம், வானசாஸ்திரம், தத்துவம் அவர்கள் கை வைக்காத கலையே இல்லை. அத்தனை துறைகளிலும் கரை கண்டார்கள். பகதாதினுடைய தாக்குதல், அதற்கு பிறகு ஸ்பெயின் கைப்பற்றப்பட்டது. இந்த காலகட்டங்களில் இஸ்லாமிய உலகத்தினுடைய அனைத்து அறிவு பொக்கிஷங்களையும் திருடிக்கிட்டு போனான். சிலுவை போர்ல ஸ்பெயின் கைப்பற்றப்படுகிற நேரத்தில், பகதாது நாகரிகம் இல்லாமலாக்கப்படுகிற நேரத்தில் முஸ்லிம்களுடைய அனைத்து அறிவு சுரங்கங்களும் கைப்பற்றப்பட்டது. இன்னைக்கு அவன் கையில இருக்குது. முஸ்லிம்களுடைய நம்ம வச்சிருக்கிற கிதாபு தெரியுமா? இஸ்லாமிய ஷரியத்து பத்திய கிதாபுல மட்டும்தான் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான புத்தகங்கள் அவர்களுடைய கையில தான் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. எந்த முஸ்லீம் நாடாவது கோரிக்கை வச்சுதா? அதை தாங்கன்னு கேட்டுச்சா? எங்க அறிஞர்கள் எழுதியது எங்களுக்கு வேணும்னு கேட்டுதா? இல்ல, யாரும் கேட்க மாட்டாங்க. எவனாவது ஒருத்தனுக்காக சண்டை பிடிப்பாங்களே தவிர இந்த அறிவுக்காக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டையே நீங்க எடுத்துக்கிறீங்க. இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி நிலை இருக்குது, இன்றைக்கு எந்த நிலையில இருக்குது? ஒரு கல்வியலாளர் என்று இப்பொழுது சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்லி பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிம் அறிஞர் இருக்கிறாரா? மார்க்கத்துறையை விடுங்க, உலகியல் துறைகளில் கேட்கிறேன், யாராவது இருக்கிறாரா? எப்ப பேசினாலும் யார பேசுவோம்? டிபி ஜாயா, அறிஞர் சித்திலப்பை, சர் ராசிக் ஃபரீத், அறிஞர் அசீஸ், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. டாக்டர் கலீல், இது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்டை தவிர்த்து இஸ்லாமிய இலங்கை நாட்டில் கல்விக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் குரல் கொடுத்தவர்கள் என்று சொல்லி யாரையும் பார்க்க முடியாது, யாருமே கிடையாது. ஆனா யாரை பார்க்கலாம் தெரியுமா? நம்பர் 1 ஹெரோயின் கடத்தல்காரன் சித்திக்னு பேர் வரும். எதுல பேர் வரும்? கல்வியில் மிகப்பெரிய பட்டதாரின்னு பேர் வராது. சித்திக்ண்டா உண்மையாளர் அர்த்தம், அவன் பெரிய கல்லன் அர்த்தம். எப்படி சித்திக் என்று சொல்லி ஒருத்தனை கைது பண்ணாங்களா இல்லையா?
ஹெரோயின் கடத்தினான்னு சொல்லி கைது. பேர் எப்படி? சித்திக். எப்படி அருமையான பேர்! ரசூலுல்லாஹ்வுக்கு மக்கா காபிர்கள் சொன்ன பேர் இது. சித்திக் என்று உண்மையாளருங்கிறதுக்கு சொன்னாங்க. ஆனா மிகப்பெரிய கடத்தல்காரன். இதுகளுக்கு பேர் வருகிறது. ஹெரோயின் கடத்துறது நம்மாளா இருப்பான், கசிப்பு விற்கிறவன் நம்மாளா இருப்பான், சாராய கடை வச்சிருக்கிறவன் நம்மாளா இருப்பான், கஞ்சா விற்கிறவன் நம்மாளா இருப்பான். படிக்கிறதுல எத்தனை பேர் நம்மாளா இருக்கிறோம்? கல்வித்துறைக்கு நாம கொடுத்த முக்கியத்துவம் என்ன? இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி நிலையில இலங்கை அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பாருங்கள். இலங்கையில மொத்தமாக 9,972 பாடசாலைகள், அரச பாடசாலைகள் இயங்குகிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட அறிக்கை இது. இப்ப வேணும்னா ஒரு 5-6 கூடி இருக்கலாம். ஒரு வருடத்திற்கு முன்பதாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பாடசாலைகள் எத்தனை தெரியுமா? சிங்களம், தமிழ் எல்லாத்திலையும் சேர்த்து 9,972 பாடசாலைகள் இருக்கிறது. இதுல முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய பாடசாலைகள் மொத்தம் எத்தனை என்றால் 801 பாடசாலைகள். 9,900 பாடசாலைகள்ல 800 தான் நம்ம கையில். மிச்செல்லாம் பெரும்பான்மை சமூகத்துக்குரிய பள்ளி பாடசாலைகளாக இருக்கிறது. இந்த 800 பாடசாலைகள்ல பாடசாலைன்னா பேருக்கு பாடசாலை, அதை கணக்கில் வச்சுக்கிறீங்க. அத்தனை பேர் மகான்களை உருவாக்குற பாடசாலைன்னு அர்த்தம் இல்லை. இந்த 800 பாடசாலைகள்ல தேசிய பாடசாலைகள் என்பது மொத்தமே 42 பாடசாலைகள். தேசிய பாடசாலை என்ன? நேஷனல் ஸ்கூல் வச்சிருப்பாங்க, ஜாகிரா தேசிய பாடசாலை, கொழும்பு ஜாகிரா செமி கவர்மெண்ட். அதே மற்ற ஜாகிராக்கள் இருக்குது, அந்த ஜாகிராக்கள் எல்லாம் தேசிய பாடசாலைகள். கல்முனை ஜாகிரா, கம்பள ஜாகிரா என்று சொல்லி ஜாகிரா பாடசாலைகள் இருக்கிற தேசிய பாடசாலைகள். இது போன்று இருக்கக்கூடிய தேசிய பாடசாலைகள் மொத்தம் 42 பாடசாலைகள் தான். டோட்டல் சிலோன்ல முஸ்லிம்களுக்காக இவ்வளவுதான் இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய 801 பாடசாலைகள்ல கல்வி கற்கிற மொத்த முஸ்லிம் மாணவர் தொகை 3,16,633 மாணவர்கள் படிக்கிறார்கள். இதுல முஸ்லிம் ஆசிரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 13,000 பேர். 3,16,000 மாணவர்களுக்கு ஆசிரியர், முஸ்லிம் ஆசிரியர்கள் எத்தனை பேர்? வெறும் 13,000 முஸ்லிம் ஆசிரியர்கள். இப்ப கொடுக்கிற தொண்டர் ஆசிரியர் நியமனம், அந்த ஆசிரியர் நியமனம், இந்த ஆசிரியர் நியமனம் இப்ப கொடுக்கறானே, இது யாருக்கு தெரியுமா? ஓ லெவல் ஃபெயிலா போன நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க. அட்வான்ஸ் லெவலே எழுதாதவன் நிறைய பேர் இருக்கிறான். என்ன தெரியுமா? ஊர்ல ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது, சார் நான் ஓ லெவலே ஃபெயில், ஆனா எனக்கு நம்முடைய ஸ்கூலுக்கு டீச்சிங் கிடைக்கணும், நீ டீச்சர் ஆண்டு எழுதி கொடுத்துருவார் அவரு. ஏன்னா மினிஸ்டரா இருக்கிறவனே 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு ஸ்கூல் படிப்பை பத்தி தெரியுமா? நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, 3,16,000 மாணவர்களுக்கு வெறும் 13,000 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே, யாராவது கவலைப்பட்டோமா? எந்த இயக்கமாவது யோசிச்சோமா? எந்த பள்ளிவாசலாவது இதை பற்றி சிந்தித்தோமா? மாணவர்கள் கல்வித்துறையிலே பின்தங்கி இருக்கிறார்கள். என்ன காரணம்? சிங்கள உரையில சொன்னாரே, பாடசாலைகளை பற்றி சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி? புள்ள படிக்குதில்லை, வாப்பாவை கூட்டு வாடாண்டு வீட்டுக்கு அனுப்பினா வாப்பா உம்மா முழு குடும்பமும் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஏய் நீ இஷ்டம்டா படிச்சு கொடு, நஷ்டம்டா நீ போடாம்பாங்க. சேருக்கு வந்து படிச்சு கொடு, புள்ள படிக்குதில்ல, வாங்கங்க உங்களோட பேசணும்னு சொல்லி பெற்றோரை கூப்பிட்டா நம்ம பெற்றோர் போய் சொல்றது என்ன தெரியுமா? இஷ்டம்டா நீ படிச்சு குடியா, இல்லாட்டி போடாம்பாங்க. இதை புள்ள கேட்கும், சூப்பரா இருக்க, பாப்பார டயலாக் மட்டும் சூப்பரா இருக்கு, அப்படியே உள்வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு அவன் புள்ள ஸ்கூல் போகல அவன் சொல்ற பதில் இதுதான். எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, கல்வித்துறையில் முக்கியத்துவம் காட்டினால் தான் இந்த சமுதாயத்திலே தலை நிமிர முடியும். சமுதாயத்தில் பேசு பொருளாக, விமர்சிக்கப்படுகிற பொருளாகத்தான் முஸ்லிம்கள் இருக்கிறோமே தவிர, ஏன் நாம கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல? ஜாகிரா கல்லூரிகள் எடுத்து பாருங்க. கல்முனை ஜாகிரா ஓரளவுக்கு பேசப்படுகிற கல்லூரி, கம்பளை ஜாகிரா ஓரளவுக்கு பேசப்படுகிற கல்லூரி, கொழும்பு ஜாகிராவை கல்வித்துறையில பேசப்படுகிற கல்லூரியாக இன்றைக்கு சொல்ல முடியுமா? நினைச்சாவது பார்க்க முடியுமா? ஒரு ஃபாத்திமா கல்லூரியை பார்க்கிறோம், மாளிகாவத்தை தாருசலாம சொல்ல முடியுமா? ஓ லெவல் ரிசல்ட் எடுத்து பாருங்க, அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட் எடுத்து பாருங்க, இந்த கம்பெனி வீதிய ஸ்கூல் எடுத்து பாருங்க,
சிங்கள ஸ்கூலோட ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம். ஜாயிரா கல்லூரியில் எத்தனை பேர் பாஸ் பண்றான், ஆனந்தா காலேஜில் எத்தனை பேர் பாஸ் பண்றான்னு பாருங்க. ஜாயிரா கல்லூரியில் எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு போனா, ஆனந்தா கல்லூரியில் எத்தனை பேர் யூனிவர்சிட்டி போனான்னு பாருங்க. ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள். டிபி ஜாயா இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார், அதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார். இரண்டுமே சமதளத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆனந்தா கல்லூரி என்றால் படிப்பிலே முக்கியமான கல்லூரியாக தென்படுகிறது. டிஎஸ் சேனாநாயக்க பேசப்படும் பொருளாக இருக்கிறது. இப்படி சிங்கள மொழி பேசக்கூடிய பாடசாலைகள் எல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் முஸ்லிம்களுடைய பாடசாலை என்ன கேவலமாக பார்க்கப்படுகிறது? ஒரு புள்ளைய சேர்க்கிறதா இருந்தா குறிப்பாக ஒரு படித்த ஆசிரியர் மாளிகாவத்தை, ஸ்லேவ் ஐலண்ட், இது மாதிரி முக்கியமான கொழும்பினுடைய பல பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு கற்பித்துக் கொடுப்பதற்கே வர யோசிக்கிறார்கள். ஏன் கேட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகள் படிக்காது, புள்ள படிக்காதுன்னு நான் யார் உனக்கு சொன்ன? புள்ள படிக்காம இல்ல, பிள்ளைகள் படிக்கும். அதற்கு கொடுக்கப்படுகிற ஒத்துழைப்பு குறைவானது. பெற்றோர் ஒத்துழைக்கவில்லை, சமூகம் ஒத்துழைக்கவில்லை, ஆசிரியர்கள் ஒத்துழைக்கவில்லை, நிர்வாகங்கள் ஒத்துழைக்கவில்லை, யாருமே ஒத்துழைக்கல. புள்ள படிக்கல, புள்ள மாடா போச்சுன்னா யாரு அந்த புள்ள குற்றவாளியா? பிள்ளைகள் குற்றவாளிகள் இல்லை, இந்த சமுதாயம் குற்றவாளிகள். ஒரு ஆபீஸ்க்கு போனா ஃபார்ம் நிறைக்க தெரியலங்க. ஆபீஸ் ஒன்றுக்கு போனா ஒரு ஃபார்மை தருவான் நிறைக்க சொல்லி, அதை நிறைப்பதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் முக்கால்வாசி பெற்றோருக்கு தெரியவில்லை. ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியல, ஒரு கடிதத்தை வாசிக்க தெரியல, ஒரு மனு கொடுக்க தெரியல, எங்க நிறைய பேர் சைன் பண்ணவே தெரியல. கை நாட்டுகள் இன்ன வரைக்கும் கை நாட்டாவே காணப்படுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த கல்வித்துறை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வாப்பா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு, புள்ள படிக்கிறானா இல்லையாங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை. அவருக்கு தேவை என்ன தெரியுமா? ஏண்ட புள்ள எப்படியாவது அடுத்த வருஷம் ஏண்ட கடையில் கல்லாவில் வந்து உட்கார்ந்தா போதும். வாப்பாக்கு என்ன ஆசை தெரியுமா? வாப்பா இப்ப கல்லாவில் உட்கார்ந்துகிட்டு இருப்பார், கேஷியர் அவருக்கு ஆசை என்ன? அடுத்த வருஷம் இதே கேஷியர் இடத்துக்கு அவன் வந்து உட்கார்ந்துடணும். இவ்வளவுதான் அவருக்கு தேவை. நிறைய கடைகளை எடுத்து பாருங்க பார்ப்போம். முஸ்லிம்கள கடைகள் எடுத்து பாருங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், குறிப்பாக மற்ற மதத்தவர்கள் செய்கிற கடைகள் எல்லாம் இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாமே கம்ப்யூட்டர் மெத்தடுக்கு மாறி இருப்பான். சில முக்கியமான நம்ம கடைகள்ல இன்னும் எழுத்துல கணக்க பார்த்துக்கிட்டு இருப்பான். அது எதுக்கு தெரியுமா? புத்திசாலின்ற அர்த்தம் இல்லை, அவனுக்கு கம்ப்யூட்டர் என்றால் ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். தெரியாது கம்ப்யூட்டரா வாழைப்பழம் போல இருக்கும் போல, கம்ப்யூட்டரா அது ஒரு தேங்காய் மாதிரி ஆக்கும், இப்படி நினைக்கிறோம். கம்ப்யூட்டர்னாலே பயந்துடுறாங்க. இன்றைக்கு கல்வித்துறை ஆனா மகண்ட 7ஆம் கிளாஸ் படிப்பா, ஐபோன் கையில் இருக்கும். 3ஆம் கிளாஸ் படிப்பா, டேப் வச்சுக்கிட்டு டெம்பிள் ரன் விளையாடிக்கிட்டு இருப்பான். பார்க்குறோம்ல, 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், கையில் டேப் வச்சுக்கிட்டு டெம்பிள் ரன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். கேம் என் மகன் எப்படி தெரியுமா? டெம்பிள் ரன்ல ஓடுவான் பாருங்க, ஒரு ஓட்டம். ஆமா, இன்னும் 10 வருஷம் போனதுக்கு பிறகு பக்கத்து வீட்டு புள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடுவான் பாரு ஒரு ஓட்டம். அப்ப தெரியும் உனக்கு டெம்பிள் ரன் விளையாடுறது பெரிய பெருமை. ஒரு கேம், செல்போன்ல கேம் விளையாடுறத பத்தி பெருமையா பேசுறீங்களே. என்னுடைய மகன் ஓட்ட பந்தயத்திலே 10 கிலோமீட்டர் மரத்தான் ஓடி முதலிடத்தை அடைந்தான். சொல்லுவாப்போம், படிப்புல தான் இல்ல, விளையாட்டுலயாவது இருக்கான்னு பாப்போமே. அதுவும் இல்லைங்க. அங்கே நம்ம மக்கள் பார்வையாளர்கள் தான். அங்கேயும் எப்படி இந்த கிரிக்கெட் நடந்தா பார்க்கிறோம்ல, இந்த கிரிக்கெட்டால பழுத பாட்ட பார்க்கிறோமா இல்லையா? என்னன்னா எல்லாத்துக்கும் பார்வையாளரா நிக்க நாம் தயாரே தவிர நாம ஃபீல்ட்ல நிக்க தயார் இல்லை. இனி எப்படி நாம உருப்படுறது? டிபி ஜாயா, சர் ராசிக் ஃபரீத், அதே போன்று அறிஞர் அசீஸ், அறிஞர் சித்திலப்பை போன்றவர்கள் அன்றைக்கே இரத்த கண்ணீர் வடித்தார்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து. கல்வித்துறையில் முக்கியத்துவப்படுத்தும்படி சொன்னார்கள். அரசியல்வாதிகள் எடுத்து பாருங்க பார்ப்போம். எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? இந்த சமுதாயம் கல்வித்துறையிலே பின்தங்கி இருப்பதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது காரணம் என்ன தெரியுமா? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. இந்த சமுதாயம் கல்வித்துறையிலே பின்தங்கியதற்கு முதல் காரணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. கத்தார்ல மட்டும், கத்தார் இருக்குதே, கத்தார்ல மாத்திரம் 6 லட்சம் இலங்கையை சேர்ந்த ஆண்கள் வேலை செய்கிறார்கள். 6 லட்சம் பேர். அவன் வந்து ஸ்ரீலங்காவில் ஓட் போட்டான், ஒரு 3 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போயிடலாம்.
யோசிச்சு பாருங்க பாப்போம். 6 லட்சம் பேர் கட்டார்ல வேலை செய்யறாங்க. அப்ப குவைத், பஹ்ரைன், சவுதி இது இப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க? இங்க மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா? ஏண்டா புருஷன் நாட்டுக்கு வரக்கிலோ பார்க்கணுமே வர்ற வருத்த எங்களுக்கு தெரியாதா? பங்களாதேஷ்காரன் விற்கிற அத்தரை எடுத்து அடிச்சுட்டு இங்க வந்து நீ இறங்குற நேரத்தில் ஒரு 3 மாசத்துக்கு அத்தரும் கையுமாவே அலைவாரு. 4வது மாசம் இறைச்சி கடையில் புச்சரா போய் சேருவாரு, இல்லாட்டி ஒரு கடையில் வெயிட்டரா போய் சேருவாரு. காரணம் என்ன? இது ஒரு பெருமையா நமக்கு? வெளிநாட்டில் வேலை செய்யறாரு. வெளிநாட்டில் என்ன ஃப்ளைட் ஓட்டுறாரா? ட்ரெயினுக்கு டிரைவரா? காருக்கு தானே டிரைவர். வெளிநாட்டில் வேலை செய்யறாரு. யாரு? மன்னர் வீட்டில் மன்னருக்கு பதிலாக சைன் போட்டுக்கிட்டு இருக்காரா? இல்ல. அங்க படுகிற கஷ்டங்கள் இருக்கிறதே சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். மாடுகளை விற்கிற மாதிரி காசுக்கு விற்கிறான் ஸ்ரீலங்கா பொம்பளைகளை. ஆச்சரியமா இருக்குது. கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நிலை. ஆடு மாடு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்காங்க. அரபியன் வந்து விலை பேசுறான். 150 ரியாலு, 200 தினாரு, 300 தினாரு. கட்டுப்படியானா கூட்டிட்டு போயிடுறான். 17 வயசு புள்ள 21 வயசு பாஸ்போர்ட் எடுத்து குவைத்துக்கு போயிருக்கிறா. குவைத்தில் வச்சு ஓனர் கற்பழிச்சான்னு சொல்லி இலங்கைக்கு அனுப்புறாங்க கற்பிணியாக. யோசிச்சு பாருங்க. போகும்போது தனியா போறா. இனி அங்க வச்சு ஏதாவது செஞ்சிட்டான்னு ரிசானா நஃபீக் மாதிரி ஒத்திய பிடிச்சி கழுத்த வெட்டினா அப்பதான் இங்க இருக்கிற எல்லோருக்கும் கண் திறக்கப்படும். பார்த்தீர்களா? 17 வயசு பிள்ளையா 21 வயசு போட்டு அனுப்பிட்டாங்களா? இதுதான் காரணம். படிக்கிறான், படிப்புல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறான். காரணம் என்ன தெரியுமா? படிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஒரு அளவுக்கு படிப்பாங்க, ஆம்பளை பிள்ளை படிக்கவே மாட்டாங்க. என்ன? அவள் படிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதான நம்ம ஆக்களுடைய வேலையை. நம்ம மாணவருடைய வேலை என்ன? அந்த பிள்ளை படிப்பா, அவளுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அதை கொடுக்கிறது நம்ம ஆக்கள் தான். அவ ஓலவல்ல ஏலவல்ல பாஸ் பண்ணிடுவா. நம்ம ஆக்கள் என்ன? இவங்க கரெக்டா இமிகிரேஷனை பாஸ் பண்ணிக்கிறாங்க. இமிகிரேஷன் பாஸ் பண்ணி சவுதியில் ஆடு மேய்க்கிறது, குவைத்தில் மாடு மேய்க்கிறது, பஹ்ரைன்ல ஒட்டகம் மேய்க்கிறது. வேற மேய்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை தானே. இதுக்கு தான் போவோம். கவலைப்பட வேணாமா? படிக்கிற யோசிச்சு பாருங்க. 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, 30 வயசு இளம் வயதுகளை பாலைவனத்திலே கழிப்பதற்கான காரணம் என்ன? இன்ன வரைக்கும் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி இருக்கிறார்களே தவிர அவர்களை போன்று இந்த கல்வித்துறைக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அரசியல் ரீதியாக இந்த கல்விக்கு பின்னடைவுக்கு காரணம் யார் தெரியுமா? இன்னொரு காரணம் இந்த அரசியல்வாதிகள். பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, எலெக்ஷன் நேரத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன என்ன செய்வேன் என்று சொல்லி பட்டியல் போடுவாங்க. போடக்கல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இடத்தில் ரோட் போட்டு தருவேன், இந்த இடத்தில் தார் போட்டு தருவேன், அந்த இடத்தில் போக்கு போட்டு தருவேன், இந்த இடத்தில் அது போட்டு தருவேன், இது போட்டு தருவேன். இதை சொல்லுவாங்களே தவிர நான் இந்த ஏரியாவுக்கு ஒரு தேசிய பாடசாலையை உண்டாக்கி தருவேன். எந்த அமைச்சர் சொன்னாங்க கேளுங்க பாப்போம்? ரவுஃப் ஹக்கீம் சொன்னாரா? ரிஷாது சொன்னாரா? மற்ற யாராவது இருக்கிற நிறைய அமைச்சர்மார் இருக்கிறாங்கல்ல, ஃபௌசி சொன்னாரா? யாராவது சொன்னாங்களா? சொல்லவும் மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ரோடு போட்டு தர்றேன், தார் போட்டு தர்றேன், காப்பட் போட்டு தர்றேன், தாப்பாட்டி தர்றேன், கிணறு தோண்டி தர்றேன். இதை சொல்ல முடியுமே தவிர எந்த அரசியல்வாதியாவது பல்கலைக்கழகம் நிறுவி தருகிறேன். ஆனா என்ன பேசுவாங்க? இன்னைக்கு பேப்பர்ல கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? அமைச்சர் அஷ்ரப் ஒரு மாமனிதர், நேற்றைய பத்திரிகையில் ஒரு மாமனிதர், ஏன் தெரியுமா? தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கினார்ல, நீ எதை உண்டாக்கின? நீ என்ன செஞ்ச? நான் அறிந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கல்வி தொடர்பாக பேசியது ஒரே ஒரு வேட்பாளர் மாத்திரம்தான். அதுக்கும் இந்த கொழும்பை சேர்ந்தவர். அவர் மட்டும்தான் பேசினாரு, வேற யாருமே பேசல. ஏன்னு கேட்டா அது ஏதோ அவர் பேசிட்டாரு. என்னச்சு பேசினாரா நினைச்சாம பேசினாரான்னு தெரியல, பேசிட்டாரு. ஆனா வேற யாரும் கல்வியை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மாக்கள் இதை கேட்போம். ஆமா, நீங்க மினிஸ்டரா வந்து எங்களுக்கு என்னத்தை கிழிச்சீங்க? ரோடு போட்டு தந்தீங்களா? தார் போட்டு தந்தீங்களா? இதைத்தானே நாமளும் கேட்கிறோம். அதனால தான் அவனும் என்ன சொல்றான்னா, நான் அதை போட்டு தருவேன், இதை போட்டு தருவேன், இதைத்தான் சொல்லுவான் தவிர உனக்கு பாடசாலை கட்டி தருவேன், உனக்கு பல்கலைக்கழகம் கட்டி தருவேன், படிக்க முடியாத மாணவர்களுக்கு அரசின் மூலமாக மானியம் தருவோம், வட்டி இல்லா கடனுதவி செய்வோம் சொன்னவங்க உண்டா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. வர்றான்
கடிதத்தை நீட்டிக்கிட்டு வர்றான், அட்வான்ஸ் லெவல் படிச்சு பாஸ் பண்ணியிருப்பான், எல்லா பாடத்திலையும் எடுத்திருப்பான். ஆனா மெடிக்கல் படிக்க முடியும், டாக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும், வேறு வேறு தொழில்கள் எடுக்க முடியும், படிக்க முடியும். வசதி இல்லை. நம்ம ஜமாத்துக்கு வர்றாங்க நிறைய மாணவர்கள் வந்து என்ன கேட்பான் தெரியுமா? கல்வி உதவி பண்ணுங்க. படிக்க வசதி இல்லை, கல்வி உதவி கேட்டு மாணவர்கள் அலைகிறார்கள். அரசியல் கட்சிகள் எங்க, ஆன்மீக தலைமைகள் எங்க, சமுதாய தலைவர்கள் எங்க? ஏன் நாம் இதுக்கு ஆர்வம் காட்டல? சிந்திச்சு பார்க்கலையா? மனைவி கர்ப்பமாக இருப்பாள். என்னுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் அத்தனை பேரும் பிரசவத்திற்காக யாரிடத்தில் அழைத்து செல்கிறோம்? முஸ்லீம்கள்ட்டியா? லேடி டாக்டர்ட்டியா? காசு இருந்தா பிரைவேட்ல ஒன்று போய் லேடி டாக்டர் பிரசவம் பார்க்கிற ஒரு அந்நிய ஆணிடத்தில் தானே முஸ்லீம்களை பிரசவம் பார்க்க அழைத்து செல்கிறோம். என்னைக்காவது யோசிச்சோமா? கல்வித்துறையில் முக்கியத்துவம் வேண்டும். எங்களுடைய பெண்களும் இந்த துறையிலே படிக்க வேண்டும், இந்த துறையிலே முன்னேற வேண்டும், இதை உருவாக்க வேண்டும். யோசிச்சோமா? இல்லை. என்ன அர்த்தம் கேட்டா, நமக்கு அது முக்கியம் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு அது முக்கியம் இல்லை. அதே போன்று அடுத்ததாக யார் தெரியுமா? சமுதாயத்தில் இருக்க கல்வியலாளர்கள். கல்வியலாளர்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க இதுக்கு இருக்குது எதுக்கு தெரியுமா? இந்த டிவியில பேட்டி கொடுக்கிறதுக்கு. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே வாய்தா அதுதான். கல்வியலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? ஏசி ரூமுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஃபேன் போட்டு கொடுத்தா தான் இருப்பாங்க. அவங்க இந்த சாதாரண மக்களோடு எல்லாம் அப்படி அண்டி வர மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் விளையாடுகிற சிறுவர்களை கண்டு கூட சலாம் சொல்லுவார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆனா இவங்களுக்கு சலாம் சொன்னீங்கன்னா சலாம் அப்படிமா, அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க சலாம் சொல்லுவீங்க, பதில் எப்படி வரும்? சலாம் அப்படிமா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களோட சலாத்தை கேர் பண்ணலன்னு அர்த்தம். இதே ஒரு ஹாஜியார் சலாம் சொன்னார், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜியார் என்ன செய்தி, எப்போ வந்தீங்க, டீ குடிச்சிங்களா, காப்பி குடிச்சிங்களா, கொக்கா கோலா குடிக்கிறீங்களா, பெப்சி குடிக்கிறீங்களா எல்லாம் கேட்பான். காரணம் என்னண்டா, அவர்கிட்ட மணி வரும், இவர்கிட்ட ஒரு மண்ணும் வராது. அதுக்காகத்தான். அப்ப என்ன அர்த்தம்? சமூகத்தில் படித்தவர்களாக காட்டிக்கொள்வது என்பது பெருமைக்காக. நீ படித்தவனாக காட்டிக்கொள்வதாக இருந்தால் உன்னை போன்று ஒரு படித்த 10 பேரை உருவாக்கு. சதகத்துல் ஜாரியா. உன்னை போன்ற படித்த 10 கல்வியாளர்களை உருவாக்கு. இந்த சமுதாயத்தில் எத்தனை தேர்தல் ஆணையாளர்கள் இருக்கிறார்கள்? ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் துணை ஆணையரா. அதே மாதிரி எத்தனை டாக்டர் மாதிரி இருக்கிறார்கள், எத்தனை என்ஜினியர் மாதிரி இருக்கிறாங்க, கணக்கு போட்டு பாருங்க பார்ப்போம். பார்க்க முடியுமா? இந்த வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள் படிக்கிறார்கள். கொழும்பை அண்டிய பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நமக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லைங்க. கொழும்புல டாக்டர் தொழில் பார்க்குற நிறைய பேரை பாருங்க, பெரும்பாலும் குறைவாக அவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலானவங்க கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. காரணம் என்ன? கொழும்பு மக்களுக்கு அறிவு இல்லை என்று அர்த்தமா? புத்திசாலிகள் இல்லை என்று அர்த்தமா? படித்தவர்கள் இல்லை என்று அர்த்தமா? படிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. பெற்றோர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, பிள்ளை ஸ்கூல் போய் வருவான், போய் வந்தா வீட்டில் கொஞ்சம் என்ன செய்யணும், படித்த பாடங்களை மீட்டி பார்ப்பதற்காக சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். பிள்ளை ஸ்கூல் போய் வரும்போது வாப்பா என்ன சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? மகனே, வர்ற வழியில அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் உள்ள போய் விஜயோட புதுசா ஏதாவது படம் வந்தா எடுத்துட்டு வந்துடுறா வாப்பா. முடிஞ்சு போச்சா? எப்படி? வர்ற வழியில அந்த புக் ஷாப்ல போய் புதுசா வந்த ஏதாவது பயான் சீடி வாங்கிட்டு வாடான்னு சொன்ன வாப்பா மாதிரி இல்லை இது. இப்ப எப்படி? நான் கேட்கிறேன், மாளிகாவத்தைக்குள்ள மாத்திரம் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 சினிமா சீடி கடைகள் இருக்கிறது. யோசிக்க வேண்டாமா? இந்த சீடி கடைகள் இருக்குது, இதை எதிர்த்து பேச வேண்டாமா? இதை அகற்ற வேண்டாமா? புறப்படுத்த வேண்டாமா? ஆபாசமும் அசிங்கமும் சினிமா என்ற பெயரால் சிறுவர்களை கேவலப்படுத்துகிற, பெற்றோர்களை கேவலப்படுத்துகிற, முழு குடும்பமும் உட்கார்ந்து அதை பார்க்கிற அலங்கோலமான ஒரு வாழ்க்கை முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை யோசிக்க வேணாமா? இங்க சீடி கிடைக்கலையா, அங்க இல்லாட்டி புது கடைக்கு போய் பாரும்பாங்க. எங்க அது அடுத்தது புது கடை, அங்க இல்லையா சிலேவாயிலனுக்கு போ, அங்க இல்லையா மோதரைக்கு போ, எல்லா இடத்துலயும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கள பெரும்பான்மை மக்கள் வாழுகிற ஊர்களுக்குள்ள இப்படி சினிமா கடைகள் நிறைந்து இருப்பதை காண முடியுமா? இந்துக்கள் வாழ்ற ஏரியால இல்லைங்க, ஆனா முஸ்லிம்ஸ் வாழ்ற ஏரியால இருக்குது.
பார்க்குறோமா இல்லையா? இந்த கெலெக்ஷனுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுடைய காசுல தான் எல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வாரி வழங்குங்க. அப்ப யோசிக்க வேணாமா? இதை சொன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? சினிமா கடைகளுக்கு பேசலாமா? வேற எதுக்கு பேச? நீ சினிமா கடையை வச்சுக்கிட்டு இத்தனை பேரை சீரழிக்கிறியே, இதை பேச வேணாமா? கொத்துபாக்களில் இது உரையாற்றப்பட வேண்டாமா? இதனுடைய விபரீதம் விதைக்கப்பட வேண்டாமா? சொல்லி காண்பிக்கப்பட வேண்டாமா? உங்களுக்கு கிடைக்கிற அற்பமான ஒரு சீடிக்கு கிடைக்கிற 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்குமாக இந்த சமுதாயத்தினுடைய மானம், மரியாதை, கல்வி, திறமை அத்தனையும் அடகு வைக்கிறீர்களே, அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? சினிமா பார்ப்பது ஹலால் என்று நினைத்துக் கொண்டுதான் செய்கிறோமா? ஹலால் என்று நினைத்துக் கொண்டுதான் துணை போகிறோமா? எந்த இயக்கமாவது கண்டிக்கிறோமா? 4 சினிமா, 1 இருந்தாலே பெரிய குத்தம், இதுல 4 சினிமா கடை. எப்படி? அதுல வேற புதுப்படம் வந்தா போஸ்டர் வேற. எப்படி யோசிச்சு பாருங்க. ஆபாசமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? நண்பர்களே, பெற்றோர்களே இதற்கு துணை போகிறோமே, சிந்திக்க வேண்டாமா? பெற்றோர்களாக இருக்கிறோமே, குடும்பத்தோடு உட்கார்ந்து சினிமா பார்க்கிறோமே, அரைகுறை ஆடையோடு வருகிறாளே, தனிமையில் கணவன் மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள் சினிமாவாக காட்டப்படுகிறதே, முழு குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிறோமே. அப்ப உம்மா அந்த டைம்ல மட்டும் சொல்லுவா, சீச்சி கன்றாவியெல்லாம் மாத்துங்க. எப்ப இது மாதிரி அலங்கோலமான ஆடையோட வருவாளே, அது மட்டும் என்ன கன்றாவி இல்லையா? சுன்னத்தாது ஃபர்து ஆயினா? யோசிக்க வேணாமா? அப்ப இந்த பெற்றோர்களுடைய நிலை என்ன? பாடத்தை மீட்டினாயா என்று சொல்லி எத்தனை பேர் பிள்ளைகளை பார்த்து கேட்டிருக்கிறோம். பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோருக்கு தெரியவில்லை. மகன் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான்னு தெரியல, என்ன படிக்கிறான்னு தெரியல, என்ன படிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா பாடசாலையில் ஒரு வாத்தியார் அடிச்சுட்டாருன்னா முழு ஃபேமிலியோட வந்து அவன் ஃபேமிலியை இழுத்து கேட்டு போயிடுவாங்க. அப்படின்னா தெரியுமில்ல? ஆசிரியருடைய உம்மா, வாப்பா, பாட்டன், பூட்டன், முப்பாட்டன், முப்பாட்டி முழு வரம்பரையும் எடுத்து காட்டி நீ அப்படி நீ இப்படி அப்படி. எதுக்கு இவ்வளவு தெரியுமா? அவன் புள்ளைக்கு படிடாண்டு அடிச்சதுக்கு ஒரு அடி அடிச்சு படிப்பான்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு தான் இவ்வளவு. நான் கேட்கிறேன், யோசிக்க வேணாமா? ஒவ்வொரு மாற்று மத பாடசாலைகள் இவ்வளவு முன்னேறி வருகிறது, நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்? போதைக்கு அடிமையாகி இருக்கிறோமே, தூள் குடிக்கிற சமுதாயமா இருக்கிறோமே, மூக்குப்படி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாராயம் கசிப்பு அடிக்கிறார்கள், பிறந்த நாள் விழா என்று பியர் குடிக்கிறார்கள், பெருநாள் வந்தால் சாராயத்தில் குதூகலிக்கிறார்கள். யோசிக்க வேணாமா? இதை சொன்னா சில பேருக்கு குத்தும் கொடையும். அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல, அதுக்கு நாங்க பொறுப்பில்லை, சொல்லத்தான் வேணும். ஜால் ஹக்கு வசாக்கல் பாத்தில், சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது. அல்லாவே சொல்லிட்டான், நபியே இந்த சத்தியத்தை போட்டு உடைச்சு சொல்லிருங்க. ஃபஸ்தா பிமா தூமர், போட்டு உடைச்சு சொல்லுங்க. காரணம் என்ன? இது எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகள், இது நீக்கப்பட வேண்டும், இல்லாமலாக்கப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஆரம்பத்திலே சொன்னேனே, பிசினஸ் மேனாவே நம்மாகத்தான் இருக்கிறாங்கன்னு. யோசிக்க வேணாமா? இதெல்லாம் இருந்தால் கல்வித்துறையில் முன்னுக்கு வர முடியுமா? ஒரு பேசு பொருளாக முஸ்லீம் சமுதாயம் ஒரு படித்த சமுதாயமாக மாற முடியுமா? நிறைய பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னா, படிக்கிற வயசுலேயே வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். படிக்கிற வயசுல வேலைக்கு போறாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? குடும்ப கஷ்டம் ஒண்ணு. குடும்பத்தினுடைய இன்றைய கஷ்டத்திற்காக நாளைய தலைமுறைகளை இன்றைக்கே வேலைக்கு அனுப்புகிறோமே. என்ன யோசிக்கணும் தெரியுமா? நாம் நாளைய இளைஞர்களை குழி தோண்டி புதைக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் தான் நாளைய இந்த இலங்கை நாட்டினுடைய முதுகெலும்புகள். படிக்காத சமுதாயமாக இருந்தா அவனுக்கு என்ன தெரியும்? அவனை வேலைக்கு அனுப்புறோம். ஒரு நாளைக்கு 100 ரூபா காசு, 500 ரூபா காசு, 1000 ரூபா சம்பளம், இதுக்காக வேலைக்கு அமர்த்துறோமே. நாட்டு சட்டப்படியும் குற்றம், அது வேறு செய்து. ஆனா அவனுடைய எதிர்காலம் பாழா போகுதே. அவனுக்கு எழுத படிக்க கூட தெரியலையே, சமூகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே. இந்த சமுதாயத்தை என்றைக்கு நாம் உருவாக்குவது? யோசித்து பாருங்கள். சில தனவந்தர்கள் இந்த மார்க்கத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் நிறையவே உதவி செய்கிறார்கள். மரணித்த நலீம் ஹாஜியார் போன்றவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக தன்னுடைய சொத்தின் பெரும்பகுதியை அர்ப்பணித்தவர். இன்றைக்கும் கொழும்பு ஃபாத்திமா கல்லூரியினுடைய
கட்டிடங்கள். இப்ப அண்மையில கூட ஒரு கட்டிடத்தை கட்டி திறப்பு விழா செஞ்சாங்க. ஒரு முஸ்லிம் தனவந்தர் கட்டி கொடுத்த கட்டிடம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்கள். இதுல ஒரு சில தனவந்தர்கள் தான் இந்த துறையில இப்படி ஆர்வப்படுறாங்க. நிறைய தனவந்தர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? மதரசாக்கு காசு கொடுக்கிறதும் பள்ளிவாசலுக்கு பணம் கொடுப்பதும் தான் சதக்கத்துல் ஜாரியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலால காசு கேட்டா கொடுத்துருவாங்க, மதரசாவால காசு கேட்டா கொடுத்துருவாங்க. மதரசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆர்வம் காட்டுவாங்க. ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏன் நாம ஆர்வம் காட்டல? ஒரே ஒரு ஜாமியா நலிமியாவை தவிர அதுல நிறைய ஓட்ட ஓடசல் இருக்குது, அது வேற செய்தி. ஆனால் கண்ணுக்கு முன்னால் ஒரே ஒரு ஜாமியா நலிமியாவை தவிர இந்த சமுதாயத்திற்கென்று வேறு எங்காவது பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதா, கல்லூரிகள் இருக்கிறதா? காசுக்காரங்க இருக்கிறோமே, ஏன் உருவாக்கல? மதரசாவுக்கு கொடுப்பவர்கள், மதரசாவை உருவாக்க நினைப்பவர்கள், மௌலவிமாருக்கு கொடுப்பவர்கள், கத்தம் வாத்தியா கந்தூரிக்கு செலவழிப்பவர்கள் இதற்கு செலவழிக்க தயாரில்லை. மிம்பர்ல பேசுறோமே, உலமாக்களாகிய நாம் மிம்பரில் பேசுகிறோமே குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் என்று, குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் என்று பேசுகிறோம். ஆனால் விஞ்ஞானத்துறைக்கு நாம் செய்த பங்களிப்பு என்ன? நம்முடைய மாணவர்களுக்கு நாம் கொடுத்த ஊக்கம் என்ன? குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் என்று பேசுவோம். சயின்ஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு புள்ள வந்து உதவி கேட்பான், எங்கள்கிட்ட இல்ல அப்படின்றாங்க. ஆனா மதரசாக்கு சேர்க்கணும்னா சேர்த்து விட்டுருவாங்க. மதரசா என்பது முக்கியம், மார்க்க கல்வி அடிப்படை, மாற்று கருத்தில்லை. அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரு 10% இந்த துறைக்கு கொடுக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அதுல இந்த மார்க்க துறையும் இருக்குதே, சுபஹானல்லாஹ். மதரசாக்கு வர்ற பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கணுமே. நம்மட பெற்றோர் கல்வித்துறையில எல்லா துறையிலும் இப்படித்தாங்க. எப்படி தெரியுமா? ஸ்கூலுக்கு புள்ள போக்கில் ஒரு சில பெற்றோர் இருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு புள்ள போக்கில் காலையில் எழும்பி அவங்களுக்கு படித்து கொடுக்க தெரியுமோ தெரியாதோ, காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அயன் பண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்பிச்சு புள்ள வரும் வரைக்கும் காத்திருந்து பிள்ளைக்கு எல்லா உதவி ஒத்தாசைகளும் செய்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. இப்படி செய்கிற பெற்றோர் கூட புள்ள முடிச்சுட்டு வந்து மதரசாக்கு போகணுமே, மக்தபு கிளாஸுக்கு போவாவே, குர்ஆன் ஓதுறதுக்கு போவாவே. அப்ப வர்ற பிள்ளைகளை பாருங்க, காலையில போக்குல அயனுடையாம போவா. மதரசாக்கு வரக்கல இந்த பசங்க கொஞ்சம் பேர் வருவாங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைகளாவது இந்த ஹிஜாபை போட்டதுனால மறைஞ்சிரும். அவனை வருவானுவ அப்பதான் படுத்தலமிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்படி தலைவிரி கோலமா, இப்படி ஒரு மாதிரியா, போட்ட ட்ரெஸ் பாதி போடாத ட்ரெஸ் பாதி, கையில குர்ஆன் கிழிஞ்ச குர்ஆன் ஒன்று எடுத்துக்கிட்டு வருவான். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் மதரசாக்கு தானே போறாங்க, நம்மட அசரத்து தானே, நம்மட பள்ளிக்கூடம் தானே. இதே மாதிரி தான் பெரும்பாலானவர்கள் ஸ்கூல் படிப்பிலும் இருக்கிறாங்க. நம்முடைய ஸ்கூல் தானே, காலையில் கடமை மாதிரி ஆயிட்டு. எப்படி ஆயிட்டுனா, காலையில் எழும்பி பல்லு விளக்கணுன்ற மாதிரி காலையில் நீ ஸ்கூல் போயிடுறா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். காலையில் பல்லு விளக்குறது எப்படியோ அது மாதிரி ஸ்கூல் போயிடுறா, மதரசாக்கு போயிடுறா. நீ அங்கே போய் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் போகணும், இவ்வளோதான் எனக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, இந்த துறையில் நாம் என்ன ஆர்வம் காட்டுகிறோம். ஆனா ஒரு கந்தூரி காலம் வந்துச்சுன்னு வைங்களே, அப்ப இருக்கணும் பார்க்கணும் ஆர்வத்தை. இந்த முஹர்ரம் பார்க்கிறோம்ல, முஹர்ரம் மாதத்துக்கு எந்த கொண்டாட்டமும் இல்லை, மார்க்கம் எந்த கொண்டாட்டத்தையும் சொல்லல. ஆஷூரா தாசுவா 2 நோன்பு தான், ரசூல் அதைத்தான் சொன்னாங்க. ஆனா முஹர்ரம் மாதம் என்ற பேர்ல கொண்டாட்டம், களியாட்டம், அதே போன்று கந்தூரி விழாக்கள், இதுகளுக்கு ஆர்வம் காட்டுகிற உலமாக்கள் மார்க்கத்தில் இல்லாத பிதத்தான ஷிர்கான காரியங்களை செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிற நாம் இந்த மார்க்கத்தை சேர்ந்த நம்முடைய பிள்ளைகளை கல்வித்துறையிலே வளர்த்தெடுப்பதற்கு என்ன ஆர்வம் காட்டியிருக்கிறோம்? ஆங்கில கல்வியை கிண்டல் அடிக்கிற ஆலிம் சாக்களை பார்க்கிறோம். எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் ஆங்கில கல்வினா கிண்டலா பார்ப்பாங்க. அரபி மட்டுமே ஏதோ அல்லாட பாஷை மாதிரி நினைப்பாங்க. அரபியும் அல்லாட பாஷை இல்லை, ஆங்கிலமும் அல்லாட பாஷை இல்லை. உலகத்தில் மனிதர் பேசுகிற பாஷை தான். குர்ஆன் அரபியில் வந்திருக்கிற தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஆனா ஒருத்தர் இங்கிலீஷ்ல ஒரு ஸ்கூலுக்கு போய் படிச்சான்னா அது ஒரு மாதிரி, இங்கிலீஷ் கல்வியில படிச்சா அல்லது ஒரு வேற விதமா படிச்சான்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. மதரசாவுல படிக்கிறார்கள் மட்டும்தான் ஒரு கண்ணியமாக ஆலிம்கள் வட்டம் பார்க்கிற காட்சியை பார்க்கிறோம். பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா இந்த துறை முன்னேற்றம் அடையுமா? இந்த துறை வளருமா?
சர்வதேச பாடசாலை உண்டாக்கி வச்சிருக்கான் தெரியுமில்ல? இந்த முஸ்லிம் சமுதாயத்தை குழி தோண்டி புதைக்கிற பாடசாலைகள். நம்ம மக்களுக்கு பெருமை வேற. உங்க மகள் எங்க படிக்கிறா? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறா. இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? 1979 காலப்பகுதிகளில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சர்வதேச பாடசாலை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. எதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு தெரியுமா? இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா டெஃபினேஷன் என்ன தெரியுமா? வெளிநாடு வாழ் இலங்கையில் வாழுற வெளிநாட்டு மக்கள் படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. நமக்கு உருவாக்கப்பட்டது இல்ல. இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா என்ன? நமக்கு நம்ம நாட்டில் நம்ம சிலபஸ் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டம் போட்ட பாடசாலைகள் இருக்குது. சர்வதேச பாடசாலைன்னா என்னன்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அமெரிக்காக்காரன் ஸ்ரீலங்காவில் வாழுவான், ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் ஸ்ரீலங்காவில் இருப்பான். அவன் என்ன படிப்பான், அவனுடைய புள்ள என்ன படிக்கும், அதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல். போன பாராளுமன்ற தேர்தலில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிக அருமையாக சொன்னார். மருதான அது மாதிரி ஏரியாக்கள்ல, இந்த மாளிகாவத்தில் மருதானில் நிறைய இடத்துல இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சர்வதேச பாடசாலை. அதில் ஒரு முக்கியமான பாடசாலையை பற்றி சொல்லும்போது அழகா சொல்லி காட்டினார். என்ன சொல்லி காட்டினாரு? கீழே சாராய கடை, மேலே இன்டர்நேஷனல் ஸ்கூல். எப்படி இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்க இயங்குது தெரியுமா? கீழே சாராய கடைங்க, மேலே இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்ப பையன் ஸ்கூல் போகும்போதே சாராய கடையை பார்த்துக்கிட்டு தான் போவான், வரும்போதும் பார்த்துக்கிட்டு தான் போவான். இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பேர்ல. ஆனா பெருமை, பெற்றோருக்கு பெருமை என்ன? வேண்டமா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான், வேண்டமா இங்கிலீஷ்ல பிச்சு உதறான் பாருங்க. ஏன் சாதாரண பாடசாலையில் படித்தவர்கள் ஆங்கிலத்தில் பேசவில்லையா? ஆங்கில கல்வியை படிக்கவில்லையா? பெருமைப்படுறமே. உம்மா வெளிநாட்டில இருந்து காசு அனுப்புவா, மகன் இந்த ஸ்கூல் போக மாட்டார், இன்டர்நேஷனல் ஸ்கூல் போவாரு. படிச்சு எத்தனை பேர் முன்னுக்கு? இலங்கை வரலாற்றில் இன்றைக்கு இருக்கக்கூடிய படித்த மக்களில் எத்தனை பேர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போனவன்னு பாருங்க. தேடி பார்த்தா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, கரெக்டான இடத்துக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஆனா எல்லாரும் எந்த இடத்துல இருப்பாங்க? டிஎஸ் சேனாநாயக்க, அதே மாதிரி மற்ற பாடசாலைகள், இதுகள் அரச பாடசாலைகளில் படித்தவங்க இருப்பாங்க, இன்டர்நேஷனல் பாடசாலை படிச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம் சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் இந்த இன்டர்நேஷனல் நோய் பிடிச்சிருக்குது. வியாபாரம் தானே, பிசினஸ், கல்வி வியாபாரம். இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பேர்ல ஏபிசிடி தெரியாத பெற்றோர் இன்டர்நேஷனல் கல்லூரியில் சேர்க்கிறான். என்ன படிச்சு கொடுப்பீங்க உங்க பிள்ளைக்கு? அவன் படிச்சுட்டு வருவாங்க, அவன் மீட்டி பார்க்கறதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? இனி எப்படி அப்பா இந்த துறையில் நாம் முன்னுக்கு வர முடியும், நாம் எப்படி முன்னேற முடியும்? இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வித்துறையில் இந்த பகுதி மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய பகுதி. ஆலிம்களாக இருப்பவர்கள், பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள், மதரசாக்களை நடத்துபவர்கள், ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் இதனை நன்கு கவனிக்க வேண்டும். மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்வதற்காக நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் மார்க்கம் வலியுறுத்திய கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட வேண்டும். சினிமா கொட்டகைகளை இல்லாமலாக்குங்கள், சினிமா கடைகளை தூரவாக்குங்கள். அது இந்த சமுதாயத்திற்கு தேவையானதல்ல, இருக்கக்கூடாதது. விதயத்துக்களை இல்லாமலாக்குங்கள், சிறுக்கான காரியங்களை தூக்கி எறியுங்கள், கத்தம் வாத்தியா கந்தூரி ஓதுவதை நிறுத்துங்கள், படிப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள். மார்க்கத்தில் இல்லாத செய்யறதுக்காக சொல்லக்கல. இப்படி பேசலாமா, பார்த்தீர்களா, குறை சொல்ல. மார்க்கத்தில் இல்லைங்க, மார்க்கத்தில் இல்லாதனால இல்லைங்கிறோம். மார்க்கத்தில் இருக்குது படிக்க சொல்லி, கட்டாயம் படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்தில் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. படிக்கிற சமுதாயமாக நாம் உருவாக்கப்படவில்லை. ஜெனீவாவினுடைய அறிக்கை வந்திருக்குது, தெரியுமில்ல? கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெனீவா என்று சொல்லி ஒரு வார்த்தை. ஜெனீவாவில் இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு தீர்மானமாக கொண்டு வந்து சில காரியங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. யாருக்காவது தெரியுமா அதுல என்ன சொல்றான்னு தெரியுமா? எந்த முஸ்லீம் அரசியல்வாதியும் இது தொடர்பாக விரிவாக எங்குமே பேசவில்லை. ஏன் தெரியுமா? என்ன இருக்கின்றதே தெரியவில்லை, வேற ஒண்ணும் இல்லை. பேசாததுக்கு காரணம் என்ன? என்ன இருக்கின்றதே தெரியல. ஏன்னா நாம தான் படிச்ச மகான்கள் தானே. அவன் எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டுக்கிறான், அதை கொஞ்சம் உட்கார்ந்து படிக்கணுமே. தமிழர்கள் கொல்லப்பட்டார்களாம் கடைசி யுத்தத்தில், பிரபாகரனுக்கு எதிரான யுத்தத்தில் கடுமையான போராட்டம் நடைபெற்ற நேரத்தில் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. அதற்காக
தமிழர்களுக்கு நியாயம் வேண்டுமாம். எல்டிடிக்கு ஆதரவான ஒரு அறிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு உரிமை வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். இலங்கை அரசை நாங்கள் நம்பவில்லை, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் மக்களை கொன்றார்கள். இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்களே. 1992 யாழ்ப்பாணத்திலிருந்து அத்தனை முஸ்லிம்களை வெளியேற்றினானே விடுதலை புலிகள், அத்தனை முஸ்லிம்களை கொன்று குவித்தானே. பொலன்னறுவையில் 13 கொலைகள், காத்தான்குடி படுகொலை, அதே போன்று மட்டக்களப்பு மாவட்ட படுகொலைகள், இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்தார்களே. கருணா படுகொலை என்று குறித்த அறிக்கை சொல்லுகிறது. இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில கருணாவினுடைய படையணி தொடர்பாக தனியான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கருணா படையணி தான் காத்தான்குடி படுகொலையை நிகழ்த்தியது. எந்த அரசியல்வாதியும் பேசல, எந்த ஆன்மீகவாதியும் பேசல, எந்த பள்ளி நிர்வாகமும் பேசல, எந்த ஒரு முஸ்லீம் கல்விமான்களும் பேசவில்லை. ஏன் பேசல தெரியுமா? வரலாறும் தெரியல, அதுல என்ன இருக்கின்றதும் தெரியல. காரணம் என்னன்னா, நாம் படிக்காத சமுதாயம். நமக்கு தான் எழுத படிக்க தெரியலையே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியுமா? நமக்கு தெரிந்ததெல்லாம் பொருட்களின் விலை. பிசினஸ் பண்ண தெரியும், தேவை, பிசினஸ் பண்ணணும், உழைப்பதற்கு வழி வேண்டும், மாற்று கருத்தில்லை. இந்த உழைப்பை செய்ய வேண்டும் என்றால் நாம் படிப்பிலே முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும். டிபி ஜாயா, சர் ராசிக் ஃபரீத் போன்றவர்கள் இந்த சமுதாயத்திற்காக ஏன் உழைத்தார்கள், ஏன் கஷ்டப்பட்டார்கள்? ஜாயிரா கல்லூரியை ஆரம்பிப்பதற்காக அறிஞர் அசீஸ் பட்ட கஷ்டங்கள் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது. ஃபாத்திமா கல்லூரி உருவாக்கப்பட்ட வரலாறு தெரியுமா? கொழும்பை சேர்ந்த சகோதரர் யோசித்து பாருங்கள். இந்த ஹைரியா ஸ்கூல் இருக்குது, ஆங்கில மொழி கல்வி கல்லூரியாக இருந்தது. நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். ஆங்கில மொழி கல்வி பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்து இன்னைக்கு தமிழ் கூட ஒழுங்காக படிப்பிக்க முடியாத அளவுக்கு பின்தங்கி போயிருக்கிறது. இப்படி எத்தனை பாடசாலைகள் இலங்கையில், நூற்றுக்கணக்கான முஸ்லிம் பாடசாலைகளின் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன? ஓ லெவல் மார்க்ஸ் எடுத்து பாருங்க. ஓ லெவல்ல ஃபர்ஸ்ட் வாரது யாரு, செகண்ட் வாரது யாரு, ஓலையில் என்ற அளவில் வர்றாக்கள் எடுத்து பாருங்க. ஒரு சில முஸ்லிம் மாணவர்கள், மற்றபடிக்கு யாருமே இல்லை. முஸ்லிம் பாடசாலைகளில் இஸ்லாம் படித்துக் கொடுப்பதற்கு ஆசிரியர் இல்லை. முஸ்லிம் மாணவர்கள் தங்களுடைய மத பாடமாக புத்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். நிறைய ஸ்கூல்களில் இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கு டீச்சர் இல்லை. மீறி இருந்தாலும் அவர் படிச்சிருப்பாரு வேறொரு துறையில், பாடம் நடத்துவார் இஸ்லாத்து, அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்காது. மௌலவி ஆசிரியர் நியமனம் கொண்டு வந்தாங்க, அது அஷ்ரஃபுடைய காலத்தோடே போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு 1000 பேருக்கு கொடுத்தாங்க, அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இஸ்லாம் பாடம் படிப்பிப்பதற்கோ, இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக கொடுப்பதற்கோ, வேறு வேறு பாடங்களை கொடுப்பதற்கோ முஸ்லிம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இஸ்லாமிய முஸ்லிம்கள் படிக்கிற பாடசாலைகளின் வளப்பற்றாக்குறை. நாம் எந்த துறையிலும் முன்னுக்கு வரல. படிப்பில் இல்லை, விளையாட்டில் இல்லை, வேறு எந்த துறையிலுமே இந்த சமுதாயம் முன்னாடி வரவில்லையே. யோசித்து பாருங்கள். அண்மையில் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆசிய மெய்வல்லுநர்கள் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இலங்கையில் இருந்து கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் டெல்லிக்கு விளையாட்டு போட்டிக்கு. ஒருவர் கூட முஸ்லிம் இல்லை. அத்தனை பேரும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். 3 பேர் என்னமோ தமிழ் மாணவர்கள், மீதி அத்தனை பேரும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கூட முஸ்லிம் இல்லை. விளையாட்டில் கூட நாம இல்லையே. நாம் எதில் இருக்கிறோம் தெரியுமா? டிவியில தான் எல்லாத்தையும் பார்ப்போம். நாம சினிமாவையும் பார்ப்போம், கிரிக்கெட்டையும் பார்ப்போம், ஃபுட்பாலையும் பார்ப்போம். அங்க 2 பேர் கிரிக்கெட்ல எவனா சண்டை பிடிச்சாலும் நாம இங்க சண்டை பிடிச்சிக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலை. யோசித்து பாருங்கள். ஆனா எல்லா ஸ்கூல்ல எழுதி போடுவா உத்துலுபுல் இல்ம வலவு பிஸீன், ரசூல் தான் சொன்னாங்கன்னு வேற போட்டிருப்பாங்க. என்னையா? சீனா பெருதேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள். ரசூல் தான் எங்கடா இப்படி சொன்னாங்க? இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா? ரசூல் தான் சொன்னாங்களா இப்படி? ஏதோ சீனாக்காரன் கட்டி விட்டுருப்பான். அவன் ஊர் என்னமோ பெரிய படிச்ச ஊர், பாம்பு தின்ற ஊரெல்லாம் படிச்ச ஊரா? சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்க. சரி, எழுதி வச்சிருக்கிறீல்ல, எத்தனை பேர் சைனாவுக்கு போய் படிச்சுட்டு வந்தோம்? ஸ்கூல் எல்லாத்துலயும் இருக்குங்க. ஸ்கூல்ல தாரக மந்திரம் இது. சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வியை பெற்றுக்கொள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, கரடி கதை ஒன்று சொல்லுவாங்க, மறந்து போச்சு என்னமோ உண்டு. படிக்காதவன் கரடி,
என்னமோன்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நல்ல மூளை உள்ள ஒரு மிருகம் அது. கரடியை பொறுத்தவரையில் ஒரு மூளை உள்ள மிருகம் அது. அதையெல்லாம் அரபியில் எழுதி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னேன்றுவாங்க. நம்ம மார்க்கத்தில் வேண்டிய மட்டும் இருக்குது. கத்திரிக்காய் திண்டா சொர்க்கம், சொர்க்கம் திண்டா சொரக்கா திண்டா சொர்க்கம், இப்படியெல்லாம் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கட்டுக்கதை எழுதினவன் இதை எழுத மாட்டானா? சீனா பெருதேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள். கற்றமா? ரசூலுல்லாஹ் சொல்லலாத. ரசூலுல்லாஹ் கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொன்னேன்னு எழுதி வச்சிருக்கிறியே, யாரு படிச்சீங்க சொல்லுவாப்போம். எத்தனை பேர் சீனாவினுடைய அறிஞர்களாக இலங்கைக்கு வந்தோம்? யோசிச்சு பார்க்க வேணாமா? இந்த சமுதாயம் ஆன்மீகத்தில் பின்தங்கி இருக்கிறோம், கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம், அரசியலில் பின்தங்கி இருக்கிறோம். என்றைக்கு நாம் முன்னேறி வருவது? என்றைக்கு நாம் கற்ற சமுதாயமாக மாறுவது? நம்முடைய பிள்ளைகள் இந்த 5ஆம் கிளாஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா படாத பாடு வருவாங்க. போன கவர்மெண்ட்ல இந்த பிஏ கவர்மெண்ட் இருக்கிற நேரத்தில் பந்துல குணவர்தன் என்ன செஞ்சாருன்னா, எப்படியாவது இந்த ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டணும்னு ட்ரை பண்ணாரு. அவரால் முடியாம போயிடுச்சு. ஆனால் நிறுத்தி இருக்க வேண்டிய முதலாவது தேர்வு அது. முதல்ல நிப்பாட்டணும் இந்த 5ஆம் கிளாஸ் ஸ்காலர்ஷிப்பை. ஏன் தெரியுமா? புள்ளைகளை மெஷின் ஆக்குறாங்க. அது மட்டும்தான் படிப்பில் நாம கொடுக்குற முக்கியத்துவம். எப்படியாவது நீ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகிடணும், புலமை பரிசில் பரீட்சையில் பாஸ் பண்ணி விட வேண்டும். புள்ளைய மெஷினாக்கி உளவியல் ரீதியாக பாதிப்பை உண்டாக்கி அந்த புள்ளை அப்படியே நாசப்படுத்துகிற ஒரு காரியம் அது. அதனால தான் நிப்பாட்டணுங்கிறாங்க. இந்தியாவினுடைய சிலபஸ் மெத்தட் அது. அது வேணாமுங்கிறாங்க ஸ்ரீலங்காக்கு. ஆனால் நீக்கப்படலை. இது மட்டுமில்லை, உளவியல் தாக்கம். சும்மா படிங்கிறோம். படிக்கிறதுக்கு என்ன உதவிகளை செய்து கொடுத்தோம்? யோசித்து பாருங்கள். நம்ம நாடு எந்த அளவுக்கு முக்கியமான நாடுன்னா, இந்த நாட்டினுடைய இலங்கை வரலாற்றில் கல்வித்துறையிலே பொறுப்பாக இருந்த முஸ்லிம் இன்னைக்கு யாரும் இல்லை, கல்வித்துறையில் இல்லை நாம. ஆகவே அன்பின் சகோதரர்களே, இந்த தலைப்பினூடாக நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வருகிற முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த சமுதாயம் படிப்பிலே பின்தங்கி இருக்கிறோம், கல்வித்துறையிலே பின்னால் நிற்கிறோம். நாம் கல்வித்துறையிலே முன்னேற வேண்டி இருக்கிறது. அறிவை கற்றுக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. போதையிலிருந்து வெளியே வாருங்கள், போதை விற்பனையிலிருந்து வெளியே வாருங்கள். அதே போன்று விபச்சாரம், சூது, மது, மாது இவையெல்லாம் தூக்கி எறிய கடாசப்பட வேண்டியவைகள். சினிமா தூக்கி எறியப்பட வேண்டியது. இதையெல்லாம் விட்டுவிட்டு கற்பனை வந்து உண்மையில் படித்த கல்வியலாளர்களாக, படிப்பை மதிக்கக்கூடியவர்களாக, படிப்புக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, கல்வியிலே எதிர்காலத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முன்னணி சமுதாயமாக இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முதன்மையாக இதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். இரண்டாவது சமுதாய தலைவர்கள், மூன்றாவது அரசியல்வாதிகள். இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சமுதாயம் ஒரு கற்ற சமுதாயமாக நாளை மிளிர முடியும். இல்லாவிட்டால் இன்றைக்கு எப்படி நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே பாலைவனத்திலே ஆடும் மாடும் ஒட்டகையும் மேய்க்கிறார்களோ, இதே போன்று அவர்களுடைய பிள்ளைகளும் ஆடு மாடு ஒட்டகம் மேய்க்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இந்த சமுதாயத்திலே மருத்துவர்கள் உருவாக வேண்டும், இந்த சமுதாயத்திலே என்ஜினியர்மார் உருவாக வேண்டும், இந்த சமுதாயத்திலே கற்ற பல அறிஞர்கள் உருவாக வேண்டும். உருவாக்கும்படி கட்டளையிட்ட மார்க்கம் இது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம் இது. முதல் வார்த்தையே படிப்பீராக என்றுதான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். ஆகவே இந்த கல்வியிலே ஆர்வம் காட்டி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து முஸ்லீம் கல்வியை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.